அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் பாதாம் பால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பாதாம் ஒரு 10-20 பாதாம் நைட்டே ஊற வச்சுட்டேன். அப்போ தான் தோல் உரிக்க முடியும். அது கூட 3 ஏலக்காய், கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட தோலெல்லாம் உரிச்சிக்கலாம். தோலை உரிச்சிட்டு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. நம்ம அரைக்கும் போது தோலோடு போட்டோம்னா ஒரு மாதிரி நார் நாராக இருக்கும். அதனால் தோலை நல்லா உரிச்சிட்டு அது கூட போட்டுக்கோங்க. உரிச்சதை வந்து நம்ம அரைக்கணும். சின்ன ஜாரில் போட்டு தான் அரைக்கணும். பெருசுலலாம் போட்டு அரைக்க முடியாது. நிறையா இருந்துச்சுன்னா அது மாதிரி அரைச்சிக்கலாம். ஏலக்காய் இது மாதிரி கொஞ்சம் நசுக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு பாலை வச்சிட்டோம்னா காஞ்சிட்ருக்கும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பாலை அது கூட சேர்த்து கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சதுன்னா கெட்டியாக வரும். அப்போ வந்து நம்ம பாதாம் பால் நல்லா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாதாமை வந்து சின்ன ஜாரில் போட்டு 2 ஏலக்காய், 3 ஏலக்காய், அப்புறம் சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இது வந்து திப்பி திப்பியாக தான் இருக்கும். நல்லா அரைப்படாது. அதனால் நல்லா அரைச்சிட்டு பால் கொதி வந்தோடனே சிம்மில் வச்சு விட்டோன்னா நல்லா கொதித்து கெட்டியாயிரும். தண்ணி ஊற்றாமல் வைக்கணும். தண்ணி ஊற்றிட்டு வச்சோம்னா கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பாதாம் விழுதை வந்து பால் கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து கலர் வராது. ஏன்னா பாதாம் வெள்ளையாக தான் இருக்குது. மஞ்சள் கலர்லாம் வராது. நம்ம வேணால் கலர் பொடி ஏதாவது சேர்த்துலாம். இல்லைன்னா குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துனோம்னா நல்லா அந்த எல்லோ கலர் வரும். இப்போ அது கூட ஏலக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் சுக்கு அது மாதிரிலாம் சேர்த்து கூட போட்டு காய்ச்சி குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஞாபக சக்தியும் அதிகமாகும். அதே மாதிரி நம்ம ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அடிக்கடியெல்லாம் அது குடிக்க முடியாது இல்லையா? விலையும் ஜாஸ்தி. அதனால் மாதத்தில் ஒரு வாட்டி இது மாதிரி ஒரு 10-20 பாதாம் காய வச்சு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நம்ம காய்ச்சலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சிருக்கேன். நல்லா சுண்ட விட்டோம் அப்படின்னா ஒரு டம்ளருக்கு வந்துடும். நல்லா சுண்ட விடும்போது நல்லா கெட்டியாக இருக்கும். நம்ம இது மாதிரி நல்லா கெட்டியானதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வடிச்சிட்டு நம்ம அதை வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணுறதுனா மிக்ஸ் பண்ணி கூட குடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதே மாதிரி ஆற்றி குடிச்சிக்கலாம். இது வந்து ஒரிஜினல் ஃப்ளேவர் அப்படியே கிடைக்கும். கலர் மட்டும் வராது. வெள்ளையாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் குங்குமப்பூ சேர்த்து காய்ச்சிக்கோங்க. நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ அதை வந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் சர்வ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியான பாதாம் பால் வந்து ரெடி ஆயிடும். குழந்தைகளுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது செஞ்சு தரலாம். இன்றைக்கி இந்த பாதாம் பால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.